இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன லட்சுமி, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ண? இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ. ஏதோ உன் கெட்ட நேரம் உன்னை வளர்த்த தாத்தாவை நீ இழந்துட்டன்றதால உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க இங்க கூட்டிட்டு வந்து ஜெகதீஷ்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இந்த ஜெகதீஷை நீ விரும்பிட்டு மித்ரா தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? ஜெகதீஷ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த வீட்டுல இருக்கவங்களோட கையில கால விழுந்தாவது இந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணி ஜெகதீஷ் கூடவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பல்ல. நாங்க தான் முன்னாடியே சொன்னோம்ல மம்மி, இது நமக்கு ஏத்த சம்பந்தம் கிடையாது, அவ என் அண்ணனுக்கு ஏத்த பொண்ணு இல்லன்னு சொன்னல, கேட்டீங்களா? இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடலக்கா. இப்படிப்பட்ட ஒருத்திய நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்தா சொசைட்டில நமக்கு தலைகுனிவு ஏற்படுமே தவிர எந்த நல்லதும் நடக்காது. ப்ளீஸ்ங்க, என்ன உயிருக்கு உயிரா வளர்த்த என் தாத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, என்ன நம்புங்க. Just shut up! Just shut up! Just shut up! Just shut up! இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நீ அந்த தகுதியவே இழந்துட்ட. உன்னை முதல் தடவை பார்த்து பேசினப்பவே உன் மனச பார்த்தேன். அந்த மனசுல எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்னு, உன்னோட கேரக்டர் தூய்மையானதுன்னு சந்தோஷப்பட்டேன். நேரம் போக போக என்னையே அறியாம உன் மேல அட்ராக்ட் ஆன, உன்னை மனப்பூர்வமா நம்புன. என் வாழ்க்கையில இனிமே நீதானு முழு மனசோட முடிவு பண்ண. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நடந்தும் இத பத்தி எதுவும் சொல்லாம இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திருக்க. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா சரியா இருக்குமா இல்லையான்னு என் அம்மா தடுமாறிட்டு இருக்கும் போது அது தப்புன்னு உன்னோட பெருமையெல்லாம் சொல்லி உன்னை ஒரு உயரத்துல கொண்டு போய் வச்சா கடைசியில நீ ஏமாத்திருக்க. உனக்கு சொத்து பத்தி எதுவும் இல்ல, நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்தவை இல்லைன்னு என் ஃபேமிலியில எனக்கு எதிர்ப்பு வந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட நம்ம பார்க்க வேண்டியது சொத்து பத்து கிடையாது, கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத குணம் அது உன்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். ஆனா என்கிட்டே போய் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட உன்னை என்ன பண்றது? பண்றதுக்கு என்ன இருக்குன்னா இந்த சம்பந்தத்தை கேன்சல் பண்ண போச்சு. ஆமா மித்ரா, நடந்ததையெல்லாம் விட்டு தள்ளு. நல்ல வேளை முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இந்த நிச்சயத்தை இதோட முறிச்சுக்கிட்டு அதுங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. மாம், டாட், அன்ஷிகா சித்தி சொல்றது கரெக்ட் தான். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், சம்பந்தம் நமக்கு வேண்டாம், சம்பந்தம் நமக்கு வேண்டாம்.